ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ட்ரா வந்து 622. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடல, ஓகேவா? நேற்று வந்து டைம் இல்லை. இப்போ அதனால் இன்றைக்கான வீடியோ காரோனியா ப்ளஸ்க்கான கெஸ்ஸிங் மெத்தட் இதில் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சம்ருதி சார்ட், பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ், ஓகேவா? இப்போ வீக்லி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஒரு 2 மெத்தட் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தடும் வீக்லி கம்பேரிஷன் தான், ரெண்டாவது மெத்தடும் வீக்லி கம்பேரிஷன் தான். இப்போ இங்கே லாஸ்ட்டாக எழுதிக்கிறதுலாம் இந்த வார ரிசல்ட் நம்பர். இப்போ சம்ருதியில் இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 536, அதுக்கு முன் வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இதுக்கு முன் வார நம்பர் 672, அதுக்கு முன் வாரம் வந்து 155. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, இப்போது இந்த வார ரிசல்ட்டுக்கு போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு, இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 7 35, 3 இல்லைனா 5னா இங்கே ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம், 3 பாஸ் ஆகிருக்கலாம். 5க்கு வந்து இங்கே இன்னொரு மெத்தட் எடுத்திருப்பேன். அதனால் இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மட்டும் பாருங்கள். 3 5னா இங்கே 3 வந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம பாக்யதராக்கும் இதே மெத்தட் எடுக்கணும். பாக்யதராவில் இந்த வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 419, அதுக்கு முன் வாரம் 038, அதுக்கு முன் வாரம் 563. இப்போ இங்கேயும் போன வாரம் பி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு, இது 2 நம்பரை மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 3 9னா அதுக்கு அடுத்த வாரம், அதாவது இந்த வார ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இதே மெத்தடே ஸ்ரீசக்திக்கு பாருங்கள். ஸ்ரீசக்திக்கு இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 230, போன வார நம்பர் ஸ்ரீசக்தி நம்பர் 851, அதுக்கு முன் வார நம்பர் 845. போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு பெருக்கல் பண்ணி பார்க்குறீங்கன்னா 5 5 எடுத்தால் 25, 25னா 2 5னா இங்கே 2 வந்திருக்கலாம். இப்போது நேற்று தனலட்சுமி ரிசல்ட்டுக்கு வந்து அங்கே 0 இருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து பாஸ் ஆகிருக்கும், ஆனால் ஒரு போர்டில் மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ இங்கே போன வார தனலட்சுமி நம்பர் வந்து 428, அதுக்கு முன் வார நம்பர் 449, அதுக்கு முன் வார நம்பர் 400. இப்போது இங்கே போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு எடுத்திங்கன்னா 0 4, நம்மளுக்கு 0 × 4 பெருக்கல் பண்ணால் 0 தான், ஓகேவா? கேல்குலேட்டர்லேயே 0 × 4ன்னு டைப் பண்ணிங்கன்னா 0 தான். ஆனால் நம்மளுக்கு இந்த காரணியா இந்த கேரளா சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 × 4, இந்த 0 4 இந்த மாதிரிலாம் நம்பர் வரும்போதே அதே நம்பரே ரிப்பீட்டடாக அடுத்த போர்டில் வந்துடும், ஓகேவா? 0 4 0 தான் வரணும், ஆனால் 4னே நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது காரணியா ப்ளஸ் இன்றைக்கி வந்து இதே மெத்தட் தான். இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் 857, அதுக்கு முன் வார நம்பர் 684. இப்போ இங்கே போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டை பெருக்கல் பண்ணுறோம்னா 4 5 20, 20னா 2 இல்லைனா 0 வரலாம், ஓகேவா? நான் வந்து 2 0 பிசி போர்டில் எடுத்திருப்பேன், ஓகேவா? 20ன்ற நம்பரை அப்படியே பிசி போர்டில் எடுத்துட்டேன். ஏன் அந்த நம்பர் அப்படியே பிசி போர்டில் எடுக்கணும்னா இந்த ரெண்டாவது மெத்தடில் வந்து அதுக்கான கம்பேரிஷன் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் ஒன்று தான், ஓகேவா? இந்த வார நம்பர் எல்லாம் இங்கே கீழே எழுதியிருப்பேன். அதுக்கு நீங்கள் எப்படி கம்பேரிஷன் பார்க்குறீங்கன்னா, போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர், போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு, இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 7 35னா இங்கே அடுத்த வாரம் 3, 3 3 9னா இங்கே அடுத்த வாரம் 9, 5 5 25னா இங்கே அடுத்த வாரம் 2. இப்போ 0 4 × 4 0 தான், ஆனால் 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 5 5 4ன்னு இருக்குது, போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர். 5 4 20னா 2 0, இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பிசி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ ஏன் அந்த நம்பர் பிசி போர்டில் எடுத்தேன்னு இந்த ரெண்டாவது மெத்தட்லையும் சொல்லியிருப்பேன், ஓகேவா? இப்போ ரெண்டாவது மெத்தடுக்கும் அதே நம்பர் தான். சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி, காரணியா ப்ளஸ். இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்பர் எழுதியிருக்கணும் அதே மாதிரி தான். இந்த வார நம்பர் இங்கே கீழே எழுதியிருப்பேன், போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வந்த கம்பேரிஷன் வந்து போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு, இது 2த்தை மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பேன். 5 7 35, 3 3 9, 5 5 25, 0 × 4 4, 4 5 20ன்னு எடுத்திருப்பேன். ரெண்டாவது மெத்தடில் இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிற பி போர்டும் அதுக்கு முன் வார பி போர்டுமே பெருக்கல் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இங்கே 5 7 35, 3 5னா இங்கே 5 3ன்னு வந்திருக்கலாம். இந்த இடத்துல 5 7 35 3, இந்த இடத்துல 5 7 35 5 பாஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா? அடுத்து பாக்யதராக்கும் இதே மாதிரி தான். இங்கே 3 3 9ன்னு ஒரு போர்டில் எடுத்துட்டோம். அடுத்து இங்கே போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார பி போர்டு பார்த்தீங்கன்னா 6 3, 6 3 18னா இங்கே 1 பாஸ் ஆகிருக்கலாம். இந்த மொத்தம் 4 நம்பர் கிடைக்கும், அந்த 4 நம்பரில் 2 நம்பர் வந்துடும் நம்மளுக்கு ரிசல்ட்டில். இப்போ அடுத்து இங்கேயும் இதே மாதிரி தான். இங்கே போன மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 5 5 25னா இங்கே 2ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார பி போர்டு 4 5ன்னு இருக்கா, 4 5 எடுத்தோம்னா 20, 20னா இங்கே 0ன்ற நம்பர் வந்திருக்கலாம், ஓகேவா? இங்கே நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 4 5 25 2. இப்போது 4 5 20னா 0, 25 20ல் அப்படியே நம்பர் பாஸ் ஆகிருக்கும், 20ன்னு பாஸ் ஆகிட்ருக்கும், ஓகேவா? இப்போ தனலட்சுமிக்கு தான் இந்த மெத்தட் வந்திருக்காது, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே 0 0ன்னு இருந்ததுனால
0 × 4 எடுத்தாலும் ஒரு போர்டில் தான் 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போது காரணியா ப்ளஸ் போன வார நம்பர் 857, அதுக்கு முன் வார நம்பர் 684லையும் இதே மாதிரி தான். 4 5 எடுத்தால் 20ன்ட்டு 20 பிசி போர்ட்லேயும் எடுத்திருப்பேன். இப்போ போன வார நம்பர் 5, அதுக்கு முன் வார நம்பரும் 5 தான். 5 5 எடுத்தால் 25. 25ன்ற நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பிசி போர்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? 20 இல்லைனா 25 பிசி போர்ட்டில் நான் எடுத்த நம்பர். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 5 5 25, இப்போ அடுத்து 4 5 20. இந்த 25 20ல் இங்கே 20ன்னு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். 3 3 9ல் 9 வந்துட்டுருக்கும். 6 3 18ல் 1 பாஸ் ஆகிட்டுருக்கும். 2 நம்பருமே வந்துட்டுருக்கும். 5 7 35 தான். இங்கேயும் 5 7 35 தான். இங்கே 5 3ன்னு இந்த வாரத்தில் இருக்கும். இப்போது நேற்று தான் தனலட்சுமிக்கு இந்த மெத்தட் வரல. ஃபுல்லாக 0 இருந்ததுனால 0 × 4 எடுத்தாலே 4 தான். 4 மட்டும் ஒரு போர்ட்டில் இருக்கும். இப்போ காரணியா ப்ளஸ்க்கும் இதே மெத்தட் தான். 4 5 20னா 20 ஏற்கனவே பிசி போர்ட்டில் சொல்லிட்டேன். இப்போது அடுத்து 5 5 25னா 25. ஓகேவா? 20 25 இந்த நம்பரில் ஏதாவது வந்துடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே பிசி போர்டில் எடுத்துட்டேன். 20 25. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த மே மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி நான் ஜென்ரலாக எடுத்த நம்பர். இப்போ ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து இந்த நம்பர் வரலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட். இப்போது போன வார நம்பர், அதாவது போன வார நம்பர் இல்லை, நேற்று நம்பர் 428. ஏ போர்டில் 4, சி போர்டில் 8. இப்போ இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிடும். அதே மாதிரி 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த மே மந்த் சார்ட். இப்போ இங்கே நம்பர் கம்பேர் பண்ணி பாருங்கள். 104, அதுக்கு அடுத்த நாள் 536, அதுக்கு அடுத்த நாள் 419, அதுக்கு அடுத்த நாள் 230, அதுக்கு அடுத்து 428. 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3 பாஸ் ஆகிடுது. 4 3. இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ஏ போர்டு 4 தான். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 எடுக்கலாம். இதில் இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொல்ல வந்தேன்னா, 8 இருக்கும்போதே 7 வந்திருக்கும். இப்போது 1 7 8 4 1 9. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 4 6 7 2 3 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு நேற்று நம்பர் 428. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும்போதே பக்கத்தில் 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று சி போர்டும் 8 தான். இங்கேயும் 7 பாஸ் ஆகலை. அதனால் 1 4க்கு அடுத்து 3 பாஸ் ஆகிடலாம். இல்லை தொடர்ச்சியாக 3 கொடுத்ததுனால அந்த நம்பர் கொடுக்காம 7ன்ற நம்பரும் கொடுத்துடலாம் 8 இருக்கிறதுனால. அதனால் 3 7 இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த மே மந்த் சார்ட் மட்டும் வச்சு நான் எடுத்த நம்பர். 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3 பாஸ் ஆகிடுது. 4 3 4 3. இப்போ 4 இருக்கிறதுனால 3 எடுத்துருப்பேன். இன்னொரு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, 8 இருக்கும்போதே அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் 7. 8 7 8 7. இப்போது நேற்று ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 8. அதனால் சி போர்டில் 8 கீழே 7 வரலாம். ஓகேவா? ஏற்கனவே வேறு நம்பர் கிடைக்கிறதுனால 7ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷனு கெஸ்ஸிங் இதுபடி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 3 7, பி போர்டில் 2, சி போர்டில் 0 5. அதாவது பிசி போர்டில் 20 25. அவ்வளோதான். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3 7 எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுனோம்னா 320 325 720 725. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா, ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா, ஏபி 32 72, பிசி 20 25, ஏசி வந்து 30 35 70 75. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எல்லாமே கம்பேரிஷன் பண்ணி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மெத்தடுமே வீக்லி சார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 2வது மெத்தடில் போன வார பி போர்டு, அதுக்கு முன் வார பி போர்டை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்மளுக்கு அடித்த நம்பர் தான் 20 25. 3வது மெத்தடில் இந்த மந்த்து சார்ட் மட்டும் 4 இருந்தால் 3 வரலாம், இல்லை 8 இருந்தால் 7 வரலான்ட்டு 3 7 இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் ஏ போர்ட்டில் 3 7, பி போர்ட்டில் 2, சி போர்ட்டில் 0 5, பாக்ஸ் 320 325 720 725. ஏபி பிசி ஏசியில் ஏபி 32 72, பிசி 20 25, ஏசி வந்து 30 35 70 75. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.